காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் இருந்து அவரை நாங்கள் ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவரது காலை நேரத்தில் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவராயிருக்கிறார், எங்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். எங்களுடைய அவர் சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அவருக்கு முன்பதாக எங்களுடைய ஆராதனை துதிகளை நாங்கள் செலுத்துவோம். வேதம் சொல்கிறது, படியிருக்க சகோதரரை உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி நம்முடைய சரீரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய சமூகத்திலே ஜீவ பலியாகவும் அவருக்கு ஏற்ற சுகந்த வாசனையாகவும் கர்த்தர் எங்களுடைய புதிய ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் அவருடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போம். பிதாவே, உம்முடைய நாமத்தில் வருகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த எல்லா மகத்துவமான நன்மையான காரியங்களுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய மகத்துவம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. ராஜா, இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே இறங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரம் எங்கள் மத்தியிலே இறங்குகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்த எந்த ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே தடைபடாதபடி ஆண்டவரே, நீர் ஆண்டவரே மகத்துவமாக, ஆண்டவரே ஆசீர்வாதமாகவும் ஆச்சரியமான விதமாகவும் நீர் எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களை வழி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த காலை நேரத்திலே உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துங்க, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் தாமே தொட்டு சுகமாக்குகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆறுதல் படுத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உடைய வல்லமை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனை தொடக்க முதல் முடிவு கர்த்தருடைய வல்லமுள்ள கரம் நடத்துவதாக, எந்த ஒரு சத்துடைய வல்லமைகள் மேற்கொள்ளாதபடி இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல சத்துடைய வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து நிர்மூலமாக்குகிறோம். ஆண்டவரே, நீர் விடுதலை ஆக்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வழி நடத்துங்க, நீர் கிருபையாயிருந்து எங்களை நடத்த முடியாது. இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய கரங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமா எங்களுடைய வேதத்திலே நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீத புஸ்தகத்திலே 100வது சங்கீதம் 5 வசனம் இருக்கிறது. இந்த 5 வசனங்களை நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். 100வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம், Psalms 100 verse 1 to 5. எல்லாருமாய் சேர்ந்து நாங்கள் ஒருமித்து நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதிக்கு முன்பதாக வாருங்கள் சொல்லி எங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம். அவருடைய சமூகத்திலே அவருக்கு முன்பதாக எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க, நீர் எங்களை வழி நடத்துங்க. உம்முடைய அபிஷேகத்தினால் நீங்கள் நிறைத்து ஆண்டவரே, எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து
காலை நேரத்தில் எங்களை அவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ளவரப்பா. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவராயிருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே, இக்கட்டு நாளிலே நீர் எங்கள் மத்தியிலே கூட இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்துகிறதுக்காக நன்றி என்று சொல்லுவோம். அவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். எங்களுடைய வாய்களை திறந்து சொல்லும். ஆண்டவரே, இந்த நாளில் தாமே நீர் எங்களை இந்த இடத்தில் அழைத்து வந்தீரே, உம்மை ஆராதனை செய்யும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, உங்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நீர் எங்களை அழைத்து வந்தீரே என்று சொல்லுவோம். அவருடைய நாமம் ஒன்றே இந்த உலகத்திலே பரிசுத்தப்படத்தக்கதான நாமம். அவருடைய நாமம் ஒன்றே இந்த உலகத்திலே ஆராதிக்கத்தக்கதான நாமமாயிருக்கிறது. அவருடைய நாமம் ஒன்றே இந்த உலகத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதான நாமமாயிருக்கிறது. அவருடைய நாமம் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நாமம் இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே ஜெயம் உண்டு. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே எங்களுக்கு வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு வல்லமை இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு சுகம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் சொல்லுவோம், அப்பா, உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய நாமத்துக்கு பயந்து வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய நினைத்ததான எந்த ஒரு காரியமும் தடைபடாதப்பா. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்திருக்கிற எந்த ஒரு திட்டங்களையும் எந்த ஒரு சத்துனுடைய வல்லமைகளாலோ எந்த ஒரு மனுஷனாலோ அதை பிரிக்க முடியாது. அவருடைய நாமம் வளர்த்த துருகமாயிருக்கிறது. நீதிமான்கள் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பார்கள். நீதிமான்களாகிய நாங்கள் அவருடைய நாமத்துக்குள்ளாய் இருக்கிற பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். எங்களுடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம்.
நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவராய் இருக்கிறது. எங்கள் மத்தியில் உலாவுகிற தெய்வம் அப்பா, இந்த காலை நேரத்திலே உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய சமூகத்திலே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே. எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நீர் அழைத்து வந்திருக்கிறீரே. உம்முடைய நாமத்தின் மறைவிலே நாங்கள் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம் அப்பா. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க. உம்முடைய வல்லமுள்ள கரமைகள் மத்தியிலே இருப்பதாக ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைப்படுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் செய்கிற சகல காரியங்களையும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென். 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 சத்தத்தை காணலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் யாரை போல எழுப்புவாங்க? கழுகு எப்படி போகும்? இப்படி போகுமா? எப்படி போகும் கழுகு? கழுகு செட்டைகளை விரிச்சு எழுப்புனா எப்படி இருக்கும்? இந்த ஹெலிகாப்டர் இருக்குது, அந்த ஃபேன் சுத்த வெளிக்கிட்டா அந்த இடம் எப்படி இருக்கும்? புழுதி பறக்கும். அப்ப இந்த கழுகு இப்படி அமைதியா தான் இருக்கும். அது செட்டைகளை அடிச்சு எழுப்புனா அப்படியே அவ்வளவு பவர்ஃபுல். அந்த பவர் அதை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுது? உயரத்துல கொண்டு போய். அந்த உயரத்துல இருந்து அந்த கழுகு பார்க்கக்குள்ள என்ன தெரியுது? எங்களுக்கு இங்க இருந்து 10 அடிக்கு தூரத்துல இருக்கிறதே சரியா தெரியாது. ஆனா கழுகு அவ்வளவு உயரத்துல இருந்து எங்க பாக்குது? ஒரு சின்ன கோழி குஞ்சு எங்க இருக்குன்னு அதுக்கு கண் தெரியுது. அப்ப தேவன் எங்களை எதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறார்? கழுக போல செட்டைகளை அடிச்சு எழுப்ப அவருடைய சமூகத்துல இருந்து உற்சாகமா அவருடைய சமூகத்துல இருந்தோம்னு சொன்னா பக்கத்துல நடக்கிறது எதுவுமே தெரியக்கூடாது. பக்கத்துல உள்ளவர் என்ன கதைக்கிறாருன்னு கூட எங்களுக்கு இருக்கக்கூடாது. இவருடைய போக்கஸ் முழுக்க எங்க இருக்கணும்? அவரிடத்துல. ஆமென். நாங்கள் எல்லாருமே நாங்கள் திருப்பிக் கொள்வோம் அவருடைய வார்த்தையிலே. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் நாங்களாம் யாரு? சொல்லுங்க, நாங்களாம் யாரு? ஆமென். சத்தமே இல்லை. நாங்களாம் யாரு? விசுவாசிகளா? பிள்ளைகள், விசுவாசிகள். வேற நாங்கள் ராஜாவின் பிள்ளைகள், ஆசாரியர்கள். வேதம் தான் சொல்லுகிறது. நாங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். அப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், எங்கடப்பா ராஜாவா இருந்தாரா நாங்க ராஜாவாகிறதுக்கு? எங்கடப்பா ஆசாரியரா இருந்தாரா நான் ஆசாரியர் ஆகிறதுக்கு? ஆனா தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். இன்னைக்கு நாங்கள் அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நாங்கள் எல்லாருமே திருப்பிக் கொள்வோம் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு. Revelation chapter 1 verse 6. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. எங்கேயோ இருந்து எங்களை கூட்டிக் கொண்டு வந்து எங்களை ராஜாக்களும் எங்களை ஆசாரியரும் ஆக்கிய அவருக்கு
மகிமையும் சதா காலமும் வல்லமையும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே பயப்படத்தக்கவர். எங்கேயோ இருந்து எங்களை கொண்டு வந்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை, அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர் ராஜாவாய் இருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ராஜாக்களாய் இருக்க வேண்டும். அவர் ஆசாரியராய் இருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஆசாரியர்களாய் இருக்க வேண்டும். ஆனா இங்கதான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது. இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்தில் பிறந்தார்? யூத கோத்திரத்தில் பிறந்தார். அப்ப அவர் யூத கோத்திரத்தில் பிறந்தா அவர் எப்படி ஆசாரியராக முடியும்? யூத கோத்திரத்தில் பிறந்த ராஜாவாகலாமே தவிர ஆசாரியராக முடியாது. லேவி கோத்திரத்தில் பிறந்தா ஆசாரியராகலாமே தவிர ராஜாவாக முடியாது. ஆனா நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவுமாய் இருந்தார், அவர் ஆசாரியருமாய் இருந்தார். எப்படி இருந்தார்? இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். ரோமர் 5:8 என்ன சொல்லுகிறது? வாசிங்க பார்ப்போம். ரோமர் 5:8. ரோமன்ஸ் சாப்டர் 5:8. அவருடைய அன்பு எங்கள் மேல் இருந்தபடியால் இந்த காரியத்தை எங்களுக்காக செய்தார். அவர் எங்கள் மேல் அன்பு வைத்தபடியால் அவர் என்ன செய்கிறார்? எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார். என்ன செய்கிறார்? அவருடைய அன்பை எங்கள் மேல் விளங்க பண்ணுகிறார். மத்தேயு 20:28 சொல்லுகிறது, எங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். திருடன் வருகிறான் கொல்லவும் அழிக்கவும் நாசப்படுத்தவுமே அன்றி, ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன். அவர் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியா வந்தார். மத்தேயு 26:28 சொல்லுகிறது, அவருடைய ரத்தம் அநேகருக்காக சிந்தப்பட்டது, யூதருக்காக மாத்திரமல்ல. அவர் யூத கோத்திரத்தில் வந்திருந்தா, அவர் யூதருக்காக மட்டும் மறைத்திருந்தார்னு சொன்னா நாங்க இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நிற்க முடியாது. ஆனா அவர் அநேகருடைய பாவங்களுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தினார். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவர் நம்மை நீதிமான்களாக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். வாசிங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை. எபிரேயர் 10:14 வாசிங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நாங்க போய் அடிக்கடி பலி செலுத்த வேண்டும் என்று இல்லாமல் அவர் என்ன செய்கிறார்? ஒரே தரம் பலியிட்டு இதுக்கு பிறகு நீங்க பலியே செலுத்த தேவையில்லை என்று சொல்லி அந்த பலி செலுத்துகிற அந்த காரியத்தை கூட அவர் எங்களுக்காக செய்து முடிச்சு விட்டார். பாருங்க, எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அநேகராகிய எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிற அவருடைய ரத்தம் எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எங்கள் மேல் அன்பு செலுத்தி இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருக்காகவும் அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கிறார். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, எங்களை பாவமர கழுவி இருக்கிறார். வாசிங்க 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. இப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் எங்களை பாவமர கழுவி நாங்கள் அவரோடு இருக்கிறோம் சொல்லி நாங்கள் சொல்லுவோமா இருந்தா நாங்க எப்படி இருப்போம் மற்றவர்களோடு? அவர் எப்படி மற்றவர்களோடு இருந்தாரோ அதை போல நாங்கள் மற்றவர்களோடு இருப்போம். இப்ப பாருங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம் இவ்வளோ காரியங்களை செய்துட்டு கடைசியா ஒரு காரியத்தை சொல்றார். அவர் எங்களை பிள்ளைகளாகவும் அத்தாட்சிப்படுத்திட்டார். எங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் எழுதி கொடுத்துட்டார். அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தையும் கொடுத்துட்டார். இப்ப இவ்வளோ காரியத்தை செய்தவர் இப்ப சொல்றார், நீ இப்ப எனக்கு பிள்ளையாயிட்ட, பிள்ளையாகனா நீ இப்ப ராஜா.
மனுஷனாகிட்ட, பிள்ளையாகினபடியா நீ ஆசாரியன். ஆனா நாங்க என்ன சொல்லுகிறோம், ஆண்டவரே இல்ல நான் இப்ப இந்த ரட்சிக்கப்பட்டு இப்பதான் ஒரு 2 வருஷம் ஆகுது, இல்ல நான் இந்த சபையில இப்படியே நான் குந்தி இருந்துட்டு போறேன். அவர் சொல்றார், நான் உன்னை அழைச்சது ராஜாக்களும் ஆசாரியர்களும். அப்ப ஆசாரியனுடைய வேலை என்ன? மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிறது. ராஜாவுடைய வேலை என்ன? ஆளுகிறது மட்டும் இல்ல, அந்த ஆளுகையில நீதி இருக்கணும், நேர்மை இருக்கணும், அமைதி இருக்கணும். அப்ப எங்களுடைய ராஜா நீதி, நேர்மை, அமைதி, சமாதானம் மாத்திரமே உடையவராயிருக்கிறார். ஆனா ஆசாரியன், பழைய ஏற்பாட்டு ஆசாரியன், அவன் அந்த தொழிலே ஒரு பயங்கரமானது. எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். அவன் பரிசுத்தமா இல்லாம தேவனுடைய சமூகத்துக்கு போனா அவ்வளவுதான். ஆனா எங்களுடைய ராஜா என்ன செய்கிறார்? எங்களுக்கு அந்த ஆபத்தை விலக்கி சுதந்திரமாய் திரையை கிழித்துக் கொண்டு உள்ள போறதுக்கு உதவி செய்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனம். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். ஓகே, இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேரும் கொடுக்குறாங்க. இவர் யாரை போலதான ஆசாரியர்? மெல்கிசேதேக். அவர் எங்க இருந்து வந்தார்? எங்க இருந்து வந்தார்? ஆதியாகமம் 14வது அதிகாரத்துக்கு திரும்பிக் கொள்வோம். இந்த மெல்கிசேதேக் யாருன்னு பார்த்துட்டு நாங்க அதுக்கு பிறகு நாங்க யாருன்றதை பார்ப்போம். Genesis chapter 14 verse 18 to 20. ஆதியாகமம் 14:18 இருந்து 20. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இப்ப இத வச்சு கொண்டுதான் இன்னைக்கு என்ன நடக்குது? சபைக்குள்ள மெல்கிசேதேக் ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், அவர்னால எங்களுக்கு என்ன நன்மை, அதெல்லாம் பத்தி இல்ல. ஆனா ஆபிரகாம் ஒரு வேலை செஞ்சார். என்ன செஞ்சார்? ஆபிரகாம் என்ன செஞ்சார்? அந்த மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தார். அதை மட்டும் பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? ஆசீர்வாதம் வேணும். ஆனா இந்த இடத்துல இந்த மெல்கிசேதேக்கை பத்தி சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மெல்கிசேதேக் யார்? இந்த மெல்கிசேதேக் அவருக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? சாலேமின் ராஜா. அவ்வளவுதான் இருக்கு. சாலேமின் ராஜா. இந்த சாலேமின் ராஜா மெல்கிசேதேக் வருகிறார். என்னத்துக்கு வருகிறார்? இப்ப 5 ராஜாக்களுக்கும் 4 ராஜாக்களுக்கும் இடையில ஒரு யுத்தம் நடக்கிறது. இதுதான் உலகத்தில் நடந்த முதலாவது உலக யுத்தம். நாங்க சொல்றோம் 1942. அது இல்ல உலக யுத்தம். முதலாவது உலக யுத்தம் நடந்தது ராஜாக்களுக்கும் இடையில எங்க நடந்தது? ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல 13வது அதிகாரத்துல இந்த யுத்தமே நடக்குது. என்ன நடக்குது? இந்த 4 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து இங்க இருக்கிற இந்த 5 ராஜாக்களுக்கு எதிராக யுத்தம் பண்றாங்க. இந்த யுத்தத்துல
போட்டியிடுற போட்டியாளர்களுக்குள்ள யாரும் இருக்கிறது? ஆபிரகாமுடைய வேலைக்காரனுடைய தலைமையில கீழே 318 இவ்வளவு பேரும் என்ன செய்யறாங்க? போட்டியிடுறாங்க. இவர்கள் இவ்வளவு பேரும் அந்த யுத்தத்துல வெற்றி பெற்றதுக்காக இந்த மெல்கிசேதேக் சாலேமின் ராஜா வருகிறான். என்னத்துக்கு? இவருக்கும் யுத்தத்துக்கும் தொடர்பு இல்லை. யுத்தம் பண்ணினது வேற ராஜாக்களுக்கு இடையில. ஆனா இந்த ராஜா என்னத்துக்கு வருகிறான்? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படியாக. இவன் யாரு? ராஜா, அதே நேரம் ஆசாரியன். இந்த ஆசாரியனுடைய வேலை என்ன? இந்த ஆபிரகாமுக்காகவும் தேவனிடத்துல பரிந்து பேசினான். என்னன்னு பேசினான்? 19ஆம் வசனமா? அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இத பாருங்க எப்படி இருக்குன்னு. Then he blessed Abraham, saying, I ask the supreme God, the one who created heaven and the earth, to be blessed. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின வல்லவரிடத்திலே நான் கேட்கிறேன், ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படியாக. அவன் தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறான். அவனுடைய தொழில் அது. ஆபிரகாமுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறான், இவனை ஆசீர்வதிக்கும்படியாக. இப்ப இந்த ராஜா ஆபிரகாமுக்கு என்ன கொண்டு வராரு? அவர் நீதியுள்ள நேர்மையுள்ள ராஜா. அதான் சாலமோன் ராஜா, சமாதானத்தின் ராஜா. இந்த சமாதானத்தின் ராஜா இந்த ஆபிரகாமை ஆறுதல் படுத்தி அவனுக்கு திராட்சை ரசமும் என்ன கொண்டு வரான்? அப்பமும் கொண்டு வரான். சமாதானம். அவனை போஷிக்கணும். இதான் நல்ல ராஜா கலகு. ஜனங்கள் பட்டினியோட இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறது ராஜா இல்ல. ராஜா இந்த சமாதானமான நீதியின் ராஜாவுடைய ஆட்சியில எப்படி இருக்கணும் என்று சொன்னா, இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஜனங்கள் எல்லாரும் பசி இல்லாமல் இருக்கணும், பட்டினி இல்லாமல் இருக்கணும். இப்ப இந்த மெல்கிசேதேக் ஒரு கேள்வி வருகிறது. இந்த வசனத்துல சொல்லுகிறது, சாலமோன் ராஜா மெல்கிசேதேக் வருகிறான், ஆபிரகாம் அவனுக்கு காணிக்கை கொடுக்கிறார். இவன் எங்க இருந்து வந்தான்? இதுக்கு முதல்ல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்க அவனை பத்தி? வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படல. இப்பதான் வரான். திருப்பிக் கொள்ளுங்க எபிரேயர் 7ஆவது அதிகாரம் 1வது வசனத்துக்கு. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும், அதான் நாங்க பார்த்தோம், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்னர் சாலமோனின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமா? ஓகே. இப்ப எபிரேயர் இந்த நிருபத்துல இந்த மெல்கிசேதேக்கை பத்தி சொல்றார். இவர் என்னத்துக்கு இதை சொல்ல வரணும்? இப்ப இவர் என்ன சொல்றார்? நாங்க இதை ஏற்கனவே பார்த்ததுதான். அவர் சாலேமின் ராஜா. சாலேமின் ராஜா என்ற அர்த்தம் என்ன? சமாதானத்தின் ராஜா. மெல்கிசேதேக் என்றால் நீதியின் ராஜா. அதாவது எபிரேய மொழியில மெல்கி, மெல்கி என்றால் ராஜா, செதேக் என்றால் நீதி. அப்ப நீதியின் ராஜா இந்த மெல்கிசேதேக். சாலேமின் ராஜா இந்த மெல்கிசேதேக். இப்ப இவரை இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிடுறாங்க. என்னத்துக்கு ஒப்பிடுறாங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும்
உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். ஓகே, இப்ப இந்த வசனம் சொல்லுகிறது இவனுக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, வம்ச வரலாறு இல்ல. அப்ப இவன் எங்க இருந்து வந்தான்? வானத்துல இருந்து திடீர்னு குதிச்சு வந்தான். இயேசு கிறிஸ்துக்கு கூட இந்த உலகத்துல சரீர பிரகாரமான தாயும் தகப்பனும் இருந்தாங்க. அப்ப எப்படி இந்த மனுஷனை எப்படி இயேசுக்கு ஒப்பிடலாம்? அவன் தாயும் இல்ல தகப்பனும் இல்லாத வந்தவன். ஆனா இவருக்கு இந்த உலகத்திலே தாய் இருந்தார், தகப்பன் ஒருத்தர் இருந்தார், பரலோக பிதா இருந்தார். இந்த காரியத்தை இன்றைக்கு அநேக பேர் புரிஞ்சு கொள்றதே இல்லை. இந்த வசனம் அவனுடைய என்ன சொல்றது பிசிக்கல், அதாவது சரீர பிரகாரமான காரியத்தை குறித்து சொல்லல. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் தாயும் தகப்பனும் இல்லாதவன். அதாவது யூத பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இவன் நோவாவின் குமாரனாகிய சேம் என்று சொல்கிறார். நோவாவின் குமாரனாகிய சேம். ஆனா அப்ப அவனுக்கு தாயும் இருக்கு தகப்பனும் இருக்கு. அது எப்படி? அவனுடைய தாயவோ தகப்பனை பத்தி இந்த வசனம் சொல்லல. இது என்ன சொல்லுகிறது? இவனுடைய தகப்பன் ராஜாவும் இல்ல, இவனுடைய தாய் ராணியும் இல்ல, இவனுடைய தகப்பன் ஆசாரியனும் இல்ல, அவனுடைய தாயும் ஆசாரிய குடும்பத்திலிருந்து வந்தவ இல்ல. இவன் ஒருத்தன் தான் ராஜா, இவன் ஒருத்தன் தான் ஆசாரியன். எப்படி வந்தான்? ஆனா இன்னும் நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படல. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு தான் இந்த காரியம் எல்லாம் வருது. ஆசாரிய முறை வருகிறதே லேவியராகமம் 1வது அதிகாரத்துல. என்ன சொல்லுகிறார் மோசேக்கு ஆண்டவர்? நீ லேவி குடும்பத்தை தேவனுக்கு பரிசுத்தமான ஜாதியை தெரிஞ்சுக்கொள். அவங்க தான் ஆசாரிய தொழில் செய்ய வேண்டியவர்கள். அவர்கள் வேற எந்த ஒரு கோத்திரத்தோடும் சம்பந்தம் கலக்கக்கூடாது. தான் கோத்திரத்தோட, நப்தலி கோத்திரம், எந்த கோத்திரமா இருந்தாலும் சரி, இந்த லேவியர்கள் தங்களுக்குள்ளே தான் பெண் எடுத்துக் கொள்ளணும். வேற எந்த ஒரு ஜாதிகளோடையும் கலக்க முடியாது. ஆனா யூதா கோத்திரத்துக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் இருந்தது. லேவி கோத்திரத்திலிருந்து அவர்கள் பெண் எடுக்கலாம். ஆனா இந்த லேவியர்களுக்கு வேற எந்த ஒரு கோத்திரத்திலையும் பெண் எடுக்க இயலாது, சம்பந்தம் வைக்க கூடாது. ஏன்னு சொன்னால் அவர்கள் தேவனுக்கு பரிசுத்த ஜாதி. இந்த ஜாதியில வருகிற, இந்த கோத்திரத்துல வருகிற மனுஷனால மாத்திரம்தான் ஆசாரிய பணி செய்ய முடியும், தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்ய முடியும். இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே யாரா இருந்தாலும் சரி, கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், உயர்ந்தவனா இருக்கலாம், தாழ்ந்தவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே ஊழியம் செய்ய முடியும். அன்றைக்கு அந்த கோத்திரம் மட்டும் அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியும். அந்த கோத்திரத்தை தவிர வேற யாருமே ஊழியம் செய்ய முடியாது. காரணம், அவர்கள் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆனா இந்த மெல்கிசேதேக் எப்ப வருகிறான்? ஆபிரகாம் இருந்த காலத்துல வருகிறான். ஆசாரியன் வரவே இல்லை இன்னும், லேவியன் வரவே இல்லை இன்னும். அவர் எப்படி வந்தார்? அதுக்குதான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் தாயும் தகப்பனும் இல்லாதவன். அவனுடைய ராஜா, யூதர்கள் இன்றைக்கும் சொல்லுகிறார்கள், இவன் நோவாவின் குமாரன் சேம். அவன் ஆட்சி செய்த காலத்திலே அவனுடைய அந்த சாலேம், அவனுக்கு ஏன் அந்த தேசத்துக்கு சாலேம் என்று பேர் வந்தது? சமாதானம். நீங்க யூதர்கள் யாரை பார்த்தாலும் நீங்க நாங்கெல்லாம் என்ன சொல்லுவோம்? பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஷாலோம், சமாதானம் உண்டாவதா. அப்ப இந்த ஒரு வீட்டுக்கு போய் நீங்க ஷாலோம் சொன்னா ஒரு சமாதானம் உண்டாகணும். இப்ப இந்த ராஜா ஆளுகை செய்த இடத்திலே சமாதானம் இருந்தது. அந்த சமாதானத்தின் நிமித்தமாய் அவனுக்கு ஷாலோமின் ராஜா. அவன் நீதியாய் நியாயம் விசாரித்து ஆளுகை செய்தபடியா அவன் நீதியின் ராஜா. ஆனா அவனுக்கு பேர் இல்லை. இந்த 2 பேர் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழி, அதாவது பட்ட பேருன்னு சொல்லலாம். நீதியாய் ஆட்சி செய்தபடியா நீதியின் ராஜா,
சமாதானமாய் ஆட்சி செய்தபடியா சமாதான ராஜா. இப்ப இவனுக்கு இவனுடைய தகப்பன் ராஜா இல்ல, இவனுடைய தாயும் ராஜ குடும்பத்தில் வந்தவ இல்ல, இவனுடைய தகப்பன் லேவியனும் இல்ல, ஆசாரியனும் இல்ல. ஆனா இவன் ஒருவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா. வாசிங்க இந்த வசனத்தை. லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை முதல் வசனம். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான், இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். கோத்திரத்துடைய தகப்பன் ஆபிரகாம். அப்ப கோத்திரம் இனிதான் வரப்போகிறது, லேவி கோத்திரம் இனிதான் வரப்போகிறது. அந்த நேரத்திலேயே இவன் ஆசாரியனாய் இருக்கிறான். ஆபிரகாம் அவனுக்கு தசமபாகம் கொடுக்கிறான். தசமபாகம் கான்செப்டே வருகிறது எங்க வருகிறது? நியாயப்பிரமாண காலத்துல. இங்க நடக்கிற காரியங்கள் எப்படி இருக்குது? இதெல்லாம் ஏற்கனவே ஒரு காரியம் அப்படியே ஒரு முன்னோட்டமா நடக்குது. மெல்கிசேதேக்கன் ஒரு ராஜா வருகிறான், ஆசாரியனா இருக்கிறான். அவன் ராஜா, ஆசாரியன். ராஜாவா இருந்தா ராஜாவா தான் இருக்கலாம், ஆசாரியனா இருந்தா ஆசாரியனா தான் இருக்கலாம். ரெண்டு வேலையும் ஒரே நேரம் செய்ய முடியாது. ஆனா இவர் ரெண்டு வேலையும் ஒரே நேரம் செய்தார். இந்த ரெண்டு வேலையும் ஒரே நேரம் செய்கிறான். அப்ப இவனுக்கு ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான்? இப்ப தன்னிட்ட இருக்கிறது என்னது? தான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று அந்த இடத்துல கொள்ளையடித்து கொண்டு வந்த எல்லா காரியத்திலையும் அவன் 10% கொடுக்கிறான். அதான் தசமபாகம் என்ற வார்த்தை எங்க இருந்து வருகிறது? நியாயப்பிரமாணத்தில் வருகிறது. அவன் 10% கொடுக்கிறான். 20% கொடுத்திருப்பான், 30% கொடுத்திருப்பான், அரைக்கரை கொடுத்திருப்பான். ஆனா அதுல தசமபாகம் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த வசனத்துல கடைசி பகுதி சொல்லுகிறது, வம்ச வரலாறு இல்லாதவன். அதுலதான் தெளிவா சொல்லுது, இவனுடைய வம்சம் ராஜ பரம்பரை இல்லை, இவனுடைய வம்சம் ஆசாரிய பரம்பரை இல்லை. ஏன்னா இவனுடைய தகப்பன் இப்ப யூதர்களுடைய பாரம்பரியத்துக்கே வருவோம். அவங்க சொல்றபடியே வந்தாலுமே இவனுடைய தகப்பன் நோவா எப்படி இருந்தான்? 8 பேர் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாங்க. இந்த 8 பேர் தான் உலகத்தை அதுக்கு பிறகு பெருகினாங்க. அப்ப இந்த 8 பேர் காப்பாற்றப்பட்டதுல அப்ப இவன் ராஜாவும் இல்லை, வெள்ளத்தினால காப்பாற்றப்பட்ட ஒரு மனுஷன், அவ்வளவுதான் கொடுக்கலாம் அவருக்கு பேர். ஆனா இவன் தாயும் தகப்பனும் ராஜா இல்லை, ஆசாரியனும் இல்லை. ஆனா இவன் ஆசாரியனாய் இருக்கிறான். இப்படி ஆசாரியனாய் இருந்த இவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை தெரிந்து கொள்கிறார். இவன் சரியான சமாதானமான ராஜா, நீதியான ராஜா. எங்கேயோ இருந்து வந்தவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படியா போறான். அதான் ஆசாரியனுடைய வேலை. ஆசாரியன் என்கிற நேரம், தேவனுடைய ஊழியக்காரர் என்கிற நேரம் எல்லாரையும் கடிந்து கொண்டு பேசி திட்டி கர்த்தர் சபிப்பார், நீங்க செய்யாவிட்டால் கர்த்தர் உங்களை கண்டிப்பா, இது இல்லை. இந்த வார ஜனத்துக்காக அவரிடத்துல பரிந்து பேசுகிறது. இப்படி ஒரு நிலைமையில ஒரு மனுஷன் வந்திருக்கிறான். பிதாவே இவர்களுக்காக, இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்து என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் செய்கிறது என்னன்னு சொல்லி தெரியாம செய்கிறார்கள். இந்த வசனம் என்னத்தை பத்தி சொல்லுகிறது? இந்த மெல்கிசேதேக்கின் கிங்ஷிப்பையும் பிரீஸ்ட்ஹுட்டையும் பத்தி தான் பேசுகிறது. ராஜத்துவத்தையும் ஆசாரியத்துவத்தையும் பற்றி தான் பேசுகிறது. அவனுடைய சொந்த காரியத்தை பேசல. இந்த மெல்கிசேதேக்கின் ராஜத்துவத்தையும் ஆசாரியத்துவத்தையும் தான் காட்டுது. இவனுக்கு முதல் யாருமே ராஜாவா இருந்ததில்லை, இவனுக்கு முதல் யாருமே ஆசாரியனா இருந்ததில்லை. இவன் தான் முதலாவது ராஜா. அப்ப பிரதான ஆசாரியனாகிய யாரு? நியாயப்பிரமாணத்தின் காலத்துல யாரு? ஆரோனுக்கு முதல் வந்த ஆசாரியன் தான் இவன். நியாயப்பிரமாணத்தின்படி லேவியின் கோத்திரத்தில் வந்த பிரதான ஆசாரியனாகிய ஆரோனை விட இவன் மேல இருக்கிறான்.
இவனை யார் தெரிஞ்சு கொண்டது? தேவன். இவன் யூதா கோத்திரத்துல வரல, ஆசாரியன் இருக்கிறதுக்காக லேவி கோத்திரத்திலையும் வரல. ஆனா தேவன் இவனை தெரிந்து கொண்டார். இத போலவே தான் இயேசு கிறிஸ்துவையும் தேவன் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவ ராஜாவை தெரிஞ்சு கொண்டது யாரு? தேவன். இயேசு கிறிஸ்துவ லேவி ஆசாரியனாக தெரிந்து கொண்டது யாரு? தேவன். எப்படி ஆசாரியனாக தெரிஞ்சு கொண்டார்? அவர் ஆசாரியனை போல பலி செலுத்துகிறதுக்கு ஆயத்தமாகி பலி ஆடாவும் ஆகி அவர் தேவாலயத்தில் போய் தன்னையே பலியிட்டு இந்த ஆசாரிய வேலையும் செய்து பலியையும் செய்து தேவாலயத்தின் திரைச்சீலை கடந்து சென்றார். நீங்களும் வரலாம் சொல்லிட்டு 4 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க. ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்டீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று எனக்கு சொல்வதினாலே இன்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இளைப்பாறுகிற காலம் இனிதான் வருகிறது. அவர் சொல்லுகிறார், இப்ப ஆரோன் யோசுவா இந்த குடும்பம் எல்லாம் இந்த இளைப்பாறுதலை கட்டளையிட்டு இருந்தால் எங்களுக்கு இந்த இளைப்பாறுதல் இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்திருக்க தேவையில்லை. இப்ப இந்த காரியத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து செய்ய வேண்டியதா இருந்தது. அந்த ஆசாரியன் அந்த தொழிலை பயபக்தியோடு செய்யணும். எப்பயுமே பயங்கரம் தான். ஆனா இந்த ஆசாரியர் எங்களுக்காக வருகிறார், எங்களுக்காக வந்து ஒரே தரம் பலியிடப்படுகிறார், ஒரே ஆடை அடிக்கப்படுகிறார், ஒரே ஆசாரியனா வருகிறார். நான் ஒண்ணு செய்ய தேவையில்லை, நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அவரே எல்லாத்தையும் செய்துட்டார். இப்ப இவருக்கு எங்க இருந்து இந்த பதவி வந்தது? நான் ஏற்கனவே கேட்டேன், அவர் எந்த கோத்திரத்துல வந்தார்? யூதா கோத்திரத்துல. அப்ப அவர் ராஜாவாகலாம், 100% ராஜாவாகலாம், தாவீதின் குமாரன். ஆனா அவர் ராஜாவா மாத்திரம் தான் இருக்க முடியும். எப்படி இந்த ஆசாரியன் ஆகினார்? தேவன் அவரை அப்பாயிண்ட் பண்ணுகிறார். நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியன். யாரும் உன்னை ஆசாரிய பரம்பரையிலிருந்து வரணும்னு கட்டாயமே இல்லை. நான் உன்னை ஆசாரியன் ஆக்குறேன், நீ ஆசாரியனா இருக்கிறாய் இந்த ஜனத்துக்காக என்னிடத்துல பரிந்து பேசும்படியாக. அதை தான் அவர் வந்து செஞ்சார். எனக்காகவும் உங்களுக்காகவும் தேவனிடத்திலே பரிந்து பேசுகிற ஆசாரியனாய் அவர் செயல்பட்டார். அவர் ஆசாரியனாய் செயல்பட்டதும் இல்லாம எங்களுக்காக பலியாகவும் மாறினார். என்னாகமம் 1வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 48:1-48. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவி கோத்திரத்தாரை மாத்திரம் எண்ணாமலும் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அவர்கள் தொகையை ஏற்றாமலும் லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பணிமுட்டுகளுக்கும் அதில் உள்ள சமஸ்த பொருட்களுக்கும் விசாரிப்புக்காரராக ஏற்படுது. இப்ப இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், இந்த லேவி கோத்திரத்துல மட்டும் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணக்கூடாது. லேவி கோத்திரத்தை ஃபுல்லா செப்பரேட் பண்ணிட்டாரு. அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணவும் கூடாது, அவர்களோட யாரும் சம்மதம் கலக்கவும் கூடாது, இவர்களோட எந்த ஒரு காரியங்களும், ஈவன் யாரும் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னா இவங்க அழக்கூட கூடாது. அதுதான் லேவி கோத்திரத்துக்கு கொடுத்த கட்டளை. அதுலயும் இந்த பிரதான ஆசாரியன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு என்ன தெரியுமா? அவனுடைய சொந்த கோத்திரத்துல ஒருத்தன் இறந்தா கூட அவன் அழக்கூடாது. இப்படிப்பட்ட கட்டுப்பாடு தான் இருக்கு. ஆனா
பிரதான ஆசாரியர் பாருங்க, அவர் ஆசாரியரா வருகிறார், எங்களுக்காக பழி செலுத்த தான் வந்தார். ஆனா என்ன நடந்தது? அந்த பழி செலுத்துறதுக்கு ஆடாவே அவர் மாறிட்டார், தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆனா அவருடைய சாயல் எப்படிப்பட்ட சாயல்? ராஜா. அவர் பரலோகத்தில் இருக்கிற எல்லா மகிமையும் ராஜாவுக்குரிய சகல பொக்கிஷங்களையும் விட்டு தனக்கு இருக்கிற பேர் புகழ், நான் தேவனுடைய குமாரன் என்கிறதான அந்த பேரை கூட விட்டு எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே மரித்தார், எங்களை வாழ வைக்கும்படியாக. இன்றைக்கு ஆரோனை போல ஒரு ஆசாரியன் இருந்திருந்தால் எங்களுக்கு நோ சான்ஸ். நாங்களாம் இந்த வேலைக்கு, இந்த கேட்டுக்கு வெளியே தான். ஆரோனை போல ஒரு ஆசாரியன் இருந்திருந்தால் நாங்களாம் இந்த கேட்டுக்கு வெளியே தான். அவன் யூதருக்காக மாத்திரமே இந்த இடத்துல பணி செய்வான். யூதர்கள் மாத்திரமே தேவாலயத்துக்குள்ள வர முடியும். அதுவும் வெளிப்பிரகாரத்துல தான், இந்த உட்பிரகாரத்துல தான் நிக்கலும், வெளிப்பிரகாரத்துல தான் நாங்களா நிக்கலும். ஆசாரியன் மாத்திரம் தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். மகா பிரதான ஆசாரியர் மாத்திரம் தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். ஆனா எங்களுக்கு வந்து ஆசாரியர் என்ன சொல்றார்? நீ ஏன் அங்க நிக்கிற? நீ அங்க நிக்காத, உள்ள வான்றார். உள்ள வந்தான சொல்றார், நீ ஏன் உள்ள வந்துட்ட? இங்க இருந்து இங்க வான்றார். இங்க வந்து சொல்றார், நீ இங்க வந்து அழுதுட்டு இருக்கிற? இல்ல, நீ தேவனோட வந்து சேர்த்து கொள்ளுன்றார். உனக்கும் தேவனுக்கும் சம்மதம், அவருடைய பிள்ளை நீ. நாங்க வெள்ளிக்கிழமை பார்த்தோம், அவர் எங்களை சகோதரர் என்று சொல்லுகிறதுக்கு கூட வெட்கப்படல. அவர் மூத்த சகோதரன், பிதாவுக்கு அவர் மூத்த சகோதரன், நாங்கள் அவருக்கு இளைய சகோதரன். எங்களை பார்த்து தம்பின்னு சொல்றதுக்கு அருகதையே இல்லை. சம்பந்தம், அவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நாங்க செய்யாத அநியாயம் அட்டூழியம் எல்லாம் செஞ்சோம், அவர் ஒண்ணுமே செய்யவில்லை. அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவருடைய வாயில் ஒரு வஞ்சனமான வார்த்தைகள் கூட இல்லை. அப்ப அப்படிப்பட்ட இவர் எங்களை பார்த்து சொல்றார், இவன் என்னுடைய சகோதரன் என்று சொல்லுகிறதுக்கு கூட அவர் வெட்கப்படல. நாம இருந்தா என்ன சொல்லுவோம்? வெளியே போற இடத்துல தம்பி கொஞ்சம் மோசமா இருந்தா இவனை தம்பின்னு சொல்றதுக்கு கூட வெட்கப்படுவோம். யாருன்னு கேட்டா சமாளிச்சிடும். காரணம் என்ன? எங்களுக்கு அவமானம். ஏன்னா இவனை தம்பினா எங்களுக்கு மானம் போயிடும். இவன் தம்பியா, இவன் அண்ணனா, இது இவருடைய தம்பியா, இது இயேசு கிறிஸ்து அப்படித்தான் இருந்திருக்கணும். ஐயோ, இவனை பார்த்து நான் வந்து சொன்னனால்தான் இவன் செய்யாத, இவனை பாவம் செஞ்சிருக்கான், இவ்வளவு அநியாயம் செஞ்சிருக்கான், இவனை போய் நான் எப்படி சகோதரன் சொல்லுகிறது அப்படி நினைச்சிருந்தாருன்னு சொன்னா அவர் யூதருக்காக மாத்திரம் ராஜாவாகவும் யூதருக்கு மாத்திரம் ஆசாரியனாகவும் வந்துட்டு போயிட்டே இருந்திருப்பார். அவர் வந்ததே எங்களுக்காக. அவர் தன்னுடைய ஜாதியில வந்த தன்னுடைய சகோதரர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பிறந்த கோத்திரத்தினுடைய அவருடைய சகோதரர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புறஜாதியாகிய எங்களை அவர் நினைத்தார். நினைத்தபடியால் தான் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். கொடுத்தபடியால் தான் அவர் என்ன செய்கிறார்? நான் ராஜாவும் ஆசாரியனுமாய் இருக்கிறேன். யார் என்ன அப்பாயிண்ட் பண்ணது? பிதா அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறார். நான் ராஜாவா இருக்கிறேன், ஆசாரியன். அப்ப நான் ராஜாவா இருந்தா நீங்களும் ராஜா, நான் ஆசாரியனா இருந்தா நீங்களும் ஆசாரியன். அதுதான் அவர் சொல்றார். வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, பாருங்க, தம்முடைய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை எங்களை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும். பாருங்க, இந்த வசனத்தில் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சத்தியம் இருக்கு. எங்களை அவர் பாவமர கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக எங்களை ராஜா.
அதான் சொன்னேன், எங்களை அவர் சகோதரன் சொல்றதுக்கு அவர் வெட்கப்படல. நாங்க குப்பையில இருந்த சேற்றில இருந்த எங்களை தூக்கி கொண்டு வந்து அவர் இங்கே நிறுத்தி பிதாவிடத்தில் சொல்லுகிறார், பரிந்து பேசுகிறார். என்னென்று பரிந்து பேசுகிறார்? எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இந்த வசனத்தை வாசிக்கக்குள்ளேயே எங்களுக்கு அந்த ஒரு கட்ஸ் வரணும். நான் ராஜாவின் மகன், நான் இந்த ஆசாரியனுடைய மகன். நான் சொல்லல, எங்க அப்பா போலீஸா இருக்கிறார், நான் போலீஸ் டிஐஜி ஐஜி பிஜி எல்லாருடைய மகன் சொல்லலாம். அதை விட நான் ராஜாவுடைய மகன் சொல்லுகிற பொழுது அதனுடைய கம்பீரமே வேறு. நான் ஆசாரியனுடைய மகன் என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய கம்பீரமே வேற. எல்லாரும் எங்களை பார்த்து ஆசாரியன் சொன்னா எப்படி? ஆசாரியன் அதுல வருகிறான் சொன்னா எல்லாம் தள்ளிதான் நிக்கணும். அவன் பரிசுத்தப்படுத்தப்பட்டவன். ஒருவன் வந்து அந்த ஆசாரிய இடத்துல சொல்றான், ஐயா இதான் நான் செஞ்ச பிள்ளை, இதான் நான் செஞ்ச தப்பு, இந்த தப்புக்காக இந்த ஆட்டை பலியிடுறதுக்கு நான் வந்தேன். அவன் என் கையை கூட தொட மாட்டான். அந்த ஆட்டை மட்டும் இப்படி தூக்கிட்டு வந்து அந்த பலிபீடத்துல வச்சு வெட்டி அதை பலியிட்டு அதுல வார அந்த ரத்தத்தை இந்த 4 மூலையிலையும் பூசி விடுவான். 4 மூலையிலையும் பூசி, ஏன்னா அவனை தொடக்கூடாது, அவன் தீட்டுப்பட்டவன். இந்த ஆசாரியன் பரிசுத்தமானவன். இப்ப இந்த மனுஷன் அந்த பூசப்பட்டதான அந்த ரத்தத்தில் இப்படி ஒரு தொட்டா போதும், அவன் பரிசுத்தமானவன். இந்த ஆசாரியன் அந்த பலியை எடுத்துக்கொண்டு போய் அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் பலிபீடத்துல வைத்து அந்த எரிக்கிற பொழுது அந்த சுகந்த வாசனை தேவனிடத்துல போகிறது. அது போகிற பொழுது அவனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. எங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவினால. அன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்னுடைய பாவம் இங்கே இருக்குது, அந்த பாவத்தை அப்படியே மூடி விட்டுருவான் ரத்தத்தை போட்டு. திறந்த போய் பார்க்கலாம். ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார்? எங்களை பாவமர கழுவிட்டாரு. தண்ணி ஊத்தி கழுவுறது போல அவருடைய ரத்தத்தை ஊத்தி கழுவிட்டார். அவருடைய ரத்தத்தை ஊத்தி கழுவுனதுபடியா எங்களுடைய பாவம், எங்களுடைய சாபம், எங்களுடைய அக்கிரமம் எங்க இருந்ததுன்னு கூட தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கழுவிட்டார், கழுவி எங்களை தொடச்சிட்டார். அவருடைய ரத்தத்தினால கழுவி எந்த உடுப்பு போட்டிருக்காரு? என்ன உடுப்பு போட்டிருக்காரு? எங்களுக்கு நீதி என்னும் வஸ்திரத்தை எங்களுக்கு தரப்பிச்சு. அப்ப நான் எங்களுக்கு நீதி என்னும் வஸ்திரத்தை தரப்பிச்சு என்ன சொல்றாருன்னா, நான் ராஜாவா இருக்கிறேன், நீதியாய் நியாயம் விசாரிக்கிறேன். நீயும் ராஜாவின் மகன், நீதியாய் நியாயம் செய்யணும் இந்த உலகத்துல. அதுக்குதான் எங்களை வச்சிருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, அவர் எனக்குள்ள பிழைச்சிருக்கிறார். இப்ப நான் சொல்ல வேணும், என்னுடைய தகப்பன் ராஜாவா இருந்தா நானும் என்னுடைய தகப்பன் எப்படியோ அப்படிதான் நான் நடக்க வேண்டும். தகப்பனை போல நான் நடக்கவும் முடியும். நடந்தா நல்லாட்சி நடக்கும். அந்த நல்லாட்சி நடந்ததுன்னு சொன்னா நானும் மறுபடியும் அரசாட்சியில வர முடியும். என் தகப்பன் நல்லவராய் இருந்து நான் கெட்ட ராஜாவா இருந்தால் என்னுடைய ஆட்சி அப்படியே கவிழ்ந்துடும். ஏலி ஆசாரியனாயிருந்தான். ஆனால் ஏலியின் பிள்ளைகள் பேலி ஆட்களை போல் இருந்தார்கள். அவர்கள் ஆசாரியனாய் வர முடியவில்லை. ஏலி ஆசாரியன், ஏலியுடைய பிள்ளைகள் ஆசாரியத்துவத்துக்கு வர வேண்டியவர்கள் வர முடியவில்லை, அவர்களுடைய அக்கிரமம். ஆனால் அந்த இடத்துல யார் வருகிறது ஆசாரியனாக? சாமுவேலை தேவன் கொண்டு வருகிறார். அப்ப பாருங்க, தேவன் நாங்க ஆசாரியனா இருந்தால், சரியான முறையில இருந்தால் தான் அடுத்த ஆசாரிய பதவிக்கு வர முடியும். ராஜாவா இருந்தால் நாங்கள் சரியான ராஜாவின் மகனா இருந்தால் தான் அரசாட்சிக்கு வர முடியும். மக்களே சொல்லிடுவாங்க இவன் சரியில்லை, இவன் ராஜாவா இருக்க முடியாது, வெளியே போவதான். ஆனா
எங்களுடைய ராஜா, நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, பிரதான ஆசாரியர், எங்களை நீதியாகவும் அமைதியாகவும் நியாயம் விசாரிக்கிறவர். அவர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே வந்து அவரோடு கூட ராஜ்ய பாரம் பண்ணும்படியாக, அவரோடு கூட அவருடைய ஆளுகையிலே ஆட்சி செய்யும்படியாக. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 26வது 27வது வசனத்தை வாசிங்க. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எல்லாம் அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். என்ன சொல்றார்? அவர் எங்க அதிகாரம் பெற்றாரா? பிதாவிடத்துல. நான் ராஜாவாகிறதுக்கு அவர் தான் என்ன ராஜாவாக்கினார். எங்க அப்பாவோ அம்மாவோ ராஜா இல்லை, எங்களோட அம்மாவோ அப்பாவோ எந்த ஒரு ஆசாரியரும் இல்லை. ஆனா என்னை ஆசாரியனாகவும் ராஜாவோ மாற்றினது என்னுடைய பரமபிதா. அந்த பரமபிதாவிடத்திலே நான் கேட்கிறேன், இந்த ஜாதிகளையும் அங்க கொண்டு வர வேண்டும். இந்த ஜாதிகளையும் அந்த இடத்திலே கொண்டு வந்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவருடைய சமூகத்திலே அவருடைய ஆளுகையிலே நாங்கள் நிற்க வேண்டும். இதுதான் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியன். அவர் ஆசாரியன் அவர் அல்ல, தேவன் அவரை ஆசாரியனாகிறார். அவர் ராஜாவா இருந்தார். யூதர்கள் எல்லாரும் நினைச்சார்கள், பவனி போய்கொண்டிருக்கிறார், குருத்தோலை ஞாயிறு பவனி போய்கொண்டிருக்கக்குள்ள யூதர்கள் எல்லாரும் நினைச்சாங்க, இவர் தான் எங்களுக்கு ராஜா. ரோம சாம்ராஜ்யத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், இவரை நாங்கள் ராஜாவாக்கினால் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், நல்ல நல்ல வசதி கிடைக்கும், எங்களுக்கு சுகம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் நினைச்சாங்க. ஆனா அவரு அந்த மாளிகை பக்கம் போகாம தேவாலயத்து பக்கம் அவருடைய கழுதையை திருப்பிட்டாரு. அவன் இவ்வளவு நாள் அவர் மேல வச்சிருந்த கனவெல்லாம் பொய்யாயிடுச்சு. அவன் நினைச்சான் உலக பிரகாரமாக ராஜாவா வருவார். ஆனா அவர் என்ன சொன்னார்? இல்ல, நான் ஆவிக்குரிய ராஜா, ஆவிக்குரிய பிரகாரமான பிள்ளைகளுக்கு ராஜாவாகவும் ஆவிக்குரிய பிரகாரமான பிள்ளைகளுக்கு நான் ஆசாரியனாகவும் வந்திருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை தரிசிப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் அவருடைய ராஜ்யத்திலே என்னோடு கூட ஆட்சி செய்வான். ரோமர்ல நினைக்கிற இந்த வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் சொன்னால் அவரோடு கூட நியாயம் விசாரிப்பார்கள். நாங்களே என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அவருக்கு முன்னால போய் இப்படி அவர் 2வது வருகையில இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நாங்க எல்லாரும் இப்படி போயிட்டு கையை கட்டிட்டு நின்னோம்னு சொன்னா எங்களுடைய ஞாபக புஸ்தகத்தை திறந்து வச்சுட்டு, ஓகே இந்த பிரதர் இதை செய்திருக்கிறார், அந்த பிரதர் அதை செய்திருக்கிறார், அந்த நியாய சங்கத்துல போய் இப்படி நிற்போம் கை கட்டி இல்ல. அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னோடு கூட இந்த நியாய சங்கத்திலே இருந்து நியாயம் கொடுக்கிறவனாய் இருப்பான். நாங்க வசனத்தை புரியாதபடியாதான் இன்னமும் நாங்கள் நினைக்கிறோம், ஐயோ நாங்கள் தப்பு செய்கிற பொழுது, நாங்கள் தவறுகிற பொழுது, நாங்கள் உலகத்திலே இருக்கிற பொழுது நாங்கள் பாவத்திலே வாழ்ந்தோம். ஆனால் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு நாங்கள் பாவம் இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. பாவம் வந்தாலுமே மீறுதல் நடந்தாலுமே அப்பா என்று சொல்லுகிற பொழுது அந்த பாவத்தை எல்லாம் அவர் எண்ணாது இருக்கிறார். அவர் எண்ணாது இருக்கிற பொழுது அவருடைய சமூகத்தில் வந்து அப்பான்னு சொல்லுகிற பொழுது அவர் மறுபடியும் எங்களை இருந்த அப்படியே தூக்கி எடுத்துறார். விழுந்துராதபடி தூக்கி எடுக்கிறார். எடுத்து நிறுத்தி சொல்லுகிறார், நீ ஏன் அங்க போற? நீ அங்க போக வேண்டிய ஆள் இல்ல. நீ என்னோட கூட இந்த நியாய சங்கத்தில் இருந்து நியாயம் விசாரிக்க வேண்டும். யார? உலகத்தாரை. உலகத்தாரோடு ஆக்கினை தீர்ப்பு அணையாதபடிக்கு அவருடைய ரத்தத்தை கொண்டு எங்கள் எல்லாரையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். வாசிங்க பாப்போம். 2 தீமோத்தேயு 2:12. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். தெளிவா சொல்லுதா வசனம்?
அவன் நாங்க சொல்றோமா இருந்தால் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயின் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல எனக்குள்ள கிறிஸ்துவை பிழைத்திருக்கிறார் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா இருந்தால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுடனே கூட நான் பாடுபட்டால் நான் கிறிஸ்துவுடனே கூட ஆளுகையும் செய்வேன். எப்படி ஆளுகை செய்வேன்? அவருடைய ராஜ்யம் வருகிற பொழுது அவருடைய ராஜ்யத்திலே நானும் ஒரு பங்காயிருப்பேன். 3:21 வெளிப்படுத்தல். நான் வாசனாவுக்கு போகிறோம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார்ந்திருக்கிறான். நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவினுடைய வலது பாரசத்திலே இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட வலது பாரசத்திலே இருக்கும்படி நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு நாங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? ஜெயம் கொள்ளுகிறவன், விசுவாசிக்கிறவன். விசுவாசித்தால் ஜெயம் கொள்ள முடியும், விசுவாசிக்காவிட்டால் ஜெயம் கொள்ள முடியாது. விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினால தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். நாங்க செய்கிற எந்த ஒரு நல்ல காரியத்தினால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. எப்படிப்பட்ட நல்ல ராஜாவா இருந்தாலும் இந்த உலகத்தை எப்படி சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அது ஒன்றுமே இல்லை. அவரை விசுவாசித்து அவருக்கேற்ற நீதியில இருந்தால் அவருடைய ராஜ்யத்திலே நாங்கள் ராஜாக்களா இருப்போம். நம்ம ஒரே ஒரு வசனம் வாசித்து அவருடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். 1 பேதுரு 2:5 நல்லா எழுந்திருப்போம். அப்படியே ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவர் எங்களை ஒவ்வொரு நாளும் கட்டுகிறார். எப்படி கட்டுகிறார்? ஒவ்வொரு படிக்கெல்லாம் எடுத்து 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 வைக்கிறார். எங்களை எடுத்து நடக்க சொல்கிறார். என்னத்துக்கு நடக்க சொல்கிறார்? வேதத்திலே சொல்கிறார். அனுதினமும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கிற பொழுது நாங்கள் மேல போய்கொண்டே இருப்போம். நாங்கள் மேல போய்கொண்டே இருக்கிற பொழுது ஆவியிலே மேல போய்கொண்டிருக்கிற பொழுது அவருடைய மகிமையிலே பிரவாசிக்கிறோம். அவருடைய மகிமையிலே பிரவேசிக்கிற பொழுது அவர் எங்களை என்ன செய்கிறார்? அவரோடு கூட அவருடைய ஆளுகையிலே வைத்திருக்கிறார். அவரோடு கூட நான் ஆட்சி செய்கிறேன். அவரோடு கூட நான் தேவனிடத்திலே மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஆசாரியனாக கர்த்தர் எங்களை நியமித்திருக்கிறார். நாங்கள் வெளியே நின்று கொண்டிருந்த எங்களை இந்த இடத்துல அழைத்து வந்து, நீ ஏன் வெளியே நிக்கிற? உள்ளவா. நீ இங்கே நிக்கிற? மேலவா. ஏன் இங்கே நிக்கிற? தேவனோட வந்து சேரு. அவருடைய தகப்பன், அவருடைய ராஜா, அவர் ஆசாரியர், அவருக்கு இருக்கிறது எல்லாமே உன்னுடையது. அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கிறது. பிதாவினுடைய வலது பாரசத்தில் இருக்கிறதான குமாரனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ இந்த சகல அதிகாரங்களையும் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த தந்த அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இயேசு சொன்னார், இதோ இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சகல அதிகாரங்களையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்று நாங்கள் அவருடைய சமூகத்திலே நாங்கள் எழுந்திருக்க வேண்டும். சங்கீதம் ஏசாயா 56:5 சொல்லுகிறது. இந்த வசனத்தை வாசித்து நாங்கள் அவருடைய பந்திக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஏசாயா 56:5. நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும்
இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். நாங்க இந்த தேவாலயத்துல வந்து ஊழிய ஆசாரியருக்கா இந்த இடத்திலேயே இப்படியே பணி செய்துட்டு போகிற இந்த குமாரர், பாஸ்டருடைய பிள்ளைகள், போதகருடைய பிள்ளைகள், பிஷப்புடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதை விட நான் உங்களுக்கு உன்னதமான இடத்தை கொடுப்பேன் தேவன் சொல்லுகிறார். இத்தனை பேருக்கு இந்த காரியம் புரியுதோ இல்லையோ தெரியல. அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் அவ்வளவு பெரிய அதிகாரம். அவர் கொடுத்திருக்கிற சொத்து அவ்வளவு பெரிய சொத்து. அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வேலை உன்னதமான வேலை. இது எங்களுக்கு புரிந்தால் இதனுடைய ஆசீர்வாதம் எங்கள் சிரசின் மேலே இருக்கும். ஆமென். நகலால் கண்களை மூடுவோம். அவருடைய சமூகத்தில் எங்களுடைய கண்களை மூடி நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் எங்களை சொல்கிறார், அவர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தி இந்த உலகத்திலே அவருக்கு பிள்ளைகளாக இருப்போமாய் இருந்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்கிறோம். ஆகவே இந்த உலகத்தை ஆளும்படியாக எங்களுக்கு மறுபடியும் கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர் அந்த ஆளுகையை நாங்கள் செய்யாதபடி அந்த ஆளுகையை மற்றவர்களுடைய கையிலே கொடுத்துவிட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், வசனம் எங்களுக்குள்ளே இல்லாதபடியால், விசுவாசம் எங்களுக்குள்ளே இல்லாதபடியால். வெளிப்படுத்தல சொல்லுகிறார், நீ இப்படி குந்தி குந்தி நடந்து கொண்டிருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். கடைசி காலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலே அவருடைய உன்னதமான இடத்திலே நாங்கள் இருக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் விசுவாசத்தினாலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய கரங்களில் வருகிறோம். பிதாவே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர், மாறாதவர், மகத்துவமானவர். ஆண்டவரே, நாங்கள் அப்பா பிதாவே என்று சொல்லி உடைய சமூகத்திலே வந்து நிற்கிற பொழுது நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறீரப்பா. உடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் வழி நடத்துங்க. நீர் எங்கள் மேல் கிருபையா இருந்தாலுங்கப்பா. நான் ராஜாவின் மகன், ஆசாரியனின் மகன் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக ஆண்டவரே அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அப்பா என்று சொல்லி உடைய சமூகத்தில் வந்து நிற்க கத்திரிகளுக்கு கிருபை செய்கிறாங்க. இந்த இடத்துல கடந்து வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இரண்டு அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய ரத்தம் சரீரமாய் இருக்கிறது, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், பருகுங்கள், உம்மை நினைவு கூறும்படியாக இது செய்யுங்கள் என்று சொல்லிடுறேன். உம்முடைய பந்திக்காக வந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்பா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் இவர்கள் சிரசின் மேல் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வழி நடத்துது. ஆமென். நாங்கள் எல்லாரும் அவருடைய சமூகத்திலே அவருடைய பாத்திரத்திலே நாங்கள் பங்கு கொள்ள போகிறோம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழத்தை நவமானதாக உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொன்னார், அவருடைய ராஜ்யத்திலே எங்களோடு கூட மறுபடியுமாக பிதாவுடைய சமூகத்திலே இந்த ரசத்தையும் பானம் பண்ணும் வரைக்கும் அவர் இதில் பங்கு கொள்ள மாட்டார். நாங்க அங்க போய்
இதுல பானம் பண்ண வரைக்கும் எங்களுக்காக காத்திருக்கிறார். ஆகவே தான் சொன்னார், நான் வருமளவும் இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். இது புதிய உடன்படிக்கைக்குரிய ஆசீர்வாதம். இதுல சாபம் இல்லை. இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் பருகிற பொழுது அந்த ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அவருடைய சரீரத்திலே நாங்கள் பங்கு கொள்ளுகிற பொழுது அந்த சரீரத்தில் உண்டான தழும்புகளால் உண்டான சுகம் எங்கள் சரீரத்திலே கடந்து வருகிறது. நாங்கள் இதை ஆசீர்வாதமாய் நினைத்தால் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னார், இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. நாங்கள் எல்லாருமாய் ஒன்று சேர்ந்து இந்த அப்பத்திலே நாங்கள் பாருங்கள். அவர் அந்தபடியே அந்த பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது, இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து இந்த பாத்திரத்தில் நாங்கள் பானம் பண்ணுவோம். அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படியாக இந்த பாத்திரத்தில் நாங்கள் புசித்து இந்த பாத்திரத்தில் நாங்கள் பானம் பண்ணுகிற பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். அவருடைய சரீரத்திலே ஒவ்வொரு அவயவங்களாய் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுக்கு தலையாய் இருக்கிறார். அவர் தலையாய் இருக்கிறபடியால் அவர் எங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ அதை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய மூளை என்ன சொல்லுகிறதோ அதுதான் நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய மூளை அவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறபடி நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசித்து இந்த நீதியில நிலைத்திருந்து இந்த ஜீவ கிரீடத்தை பெரும்படியாக சொல்லுகிறார். அதையே நோக்கி நாங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் வந்து செபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்ததுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களை வழி நடத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி. உங்களுடைய பிரசன்னம் இந்த ஸ்தலத்தின் மேல் கடந்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் சத்தியத்திலே நடக்கும்படியாக உங்களுடைய சத்தியத்திலே அவர்களை நீர் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த வசனத்தை விசுவாசித்து வார்த்தையிலே கட்டப்பட்டவர்களாய், வார்த்தையிலே நிலை நிற்கிறவர்களாக, காலூன்றி நிற்கவும், இந்த வசனத்திலே இரவும் பகலும் தியானமாயிருக்கவும்
வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதில் உள்ள நன்மைகளை கண்டடையத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் நடத்துவீராக. உம்முடைய கிருபையை அவர்கள் மேல் வைக்கிறோம். உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர்களை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே சமாதானத்தை கட்டளையிடுகிறோம். உம்முடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் கடந்து வருவதாக. உம்முடைய பிள்ளைகளை போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து நீர் பாதுகாக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் தொழில்களிலும் இருந்து உங்களுடைய ராஜ்யத்துக்காக விதைக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. அவருடைய குடும்பத்தில் இந்த விதையானது 100 மடங்கு பலன் தரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மறுபடியும் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை உயர்த்தும் வரையிலும் உம்முடைய பிரசனம், உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஐக்கியம் எங்கள் அனைவரோடு கூட இருந்து நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாருமே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வழமை போல இந்த இடத்துல ஊழியங்கள் காரியங்கள் நடக்கிறது. அது மாத்திரமல்ல, வார சனிக்கிழமை 2 மணிக்கு இந்த இடத்துல உபவாச ஆராதனை நடக்கும். முடிந்தவர்கள் இந்த இடத்துல நீங்க பங்கு கொள்ளுங்க. காலையிலிருந்து ஃபாஸ்டிங்காக இருந்து ஜெபிக்கிறவர்கள் வீட்டில் இருந்து ஜெபிங்க. ஜெபத்தோடு கூட அப்படியே கடந்து வாருங்கள். நாங்கள் 2 மணிக்கு இந்த இடத்துல ஆராதனை நடத்துவோம். 2 மணியிலிருந்து 4 மணி மட்டும்